வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறாயா? சுற்றியிருப்பவர்களின் ஏளனப் பேச்சுகளும், உன்னை துரத்தும் தோல்விகளும், உன்னை ஒரு நடைப்பிணமாக மாற்றிவிட்டதா? நில். உன்னை சிறுமைப்படுத்தும் இந்த உலகத்திற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சுவாமி விவேகானந்தர் உன் சட்டையை பிடித்து உலுக்கிக் கேட்கிறார். நீ ஏன் அஞ்சுகிறாய்? உனக்குள் இருக்கும் அந்த மகாசக்தி விழித்துக் கொண்டால், இந்த பிரபஞ்சமே உன் காலடியில் மண்டியிடும். 1000 பேர் உன்னை தடுத்தாலும், உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால், நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நீ ஒரு சாம்ராஜ்யம். உன் தலைவிதியை மாற்ற யாரோ ஒருவன் வருவான் என்று காத்து கிடக்காதே. உன் கைகளை உயர்த்து, உன் ஆன்மாவை தட்டி எழுப்பு. இன்று இந்த வீடியோவில் சொல்லப்போகும் 7 நெருப்புச் சொற்கள் உன் இரத்தத்தில் பாய்ந்தால், நாளை நீ ஒரு புதிய மனிதனாக பிறப்பாய். உன் பயத்தின் மரண ஊர்வலம் இதோ இப்போதே தொடங்குகிறது. நீ ஜெயிக்க தயாரா? இந்த நொடி உங்கள் ஆழ்மனதிலிருந்து ஒரு உறுதியை எடுங்கள். இந்த உலகம் என்னை எப்படி பார்த்தாலும், நான் என்னை ஒரு வெற்றியாளனாக மட்டுமே பார்ப்பேன் என்று நீங்கள் நம்பினால், இப்போதே அந்த நம்பிக்கையின் அடையாளமாக இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்கள். ஏனென்றால் உங்கள் ஒரு லைக் உங்களைப் போலவே துவண்டு போயிருக்கும் இன்னும் 1000 பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு சேர்க்க உதவும். அது மட்டுமல்ல, இன்று நீங்கள் எடுக்கப் போகும் இந்த உறுதிமொழியை கமெண்டில் நான் என்னை நம்புகிறேன் என்று பதிவு செய்யுங்கள். நீங்கள் பதிவிடும் அந்த ஒரு வரி உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் கொடுக்கும் கட்டளை. நீ யார்? நீ உன்னை யார் என்று நினைக்கிறாய்? ஒரு சாதாரண மனிதன் என்றா? காலையில் எழுந்து கடமைக்கு வேலை செய்து மாலையில் சோர்ந்து போய் ஏதோ ஒரு மூலையில் முடங்கி கிடக்கும் ஒரு சாமானியன் என்றா? இல்லை. சுவாமி விவேகானந்தர் உன் முகத்தை பார்த்துச் சொல்லும் முதல் உண்மை இதுதான். நீ பாவமல்ல, நீ பலவீனமல்ல, நீ ஒரு எல்லையற்ற ஆற்றலின் ஊற்று. ஆட்டு மந்தையில் வளர்ந்த ஒரு சிங்கக்குட்டி தன்னை ஆடு என்று நினைத்துக்கொண்டு புல்லை தின்று கொண்டிருந்ததாம். ஒரு நாள் ஒரு கிழச்சிங்கம் வந்து அதன் முகத்தை குளத்து நீரில் காட்டி, நீ ஆடு அல்ல, நீ சிங்கம் என்று கர்ஜிக்கச் சொன்னதாம். இன்று இந்த வீடியோ அந்த பெரிய சிங்கத்தின் வேலையை செய்யப் போகிறது. உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை ஒரு குறைபாடுள்ளவன் என்றும், உன்னால் இவ்வளவுதான் முடியும் என்றும் ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்திருக்கிறது. அந்த கூண்டை உடைத்து எரி. உன்னை நீ பலவீனன் என்று நினைப்பதே உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம். நீ உன்னை பாவி என்று நினைத்தால் பாவியாவாய். நீ உன்னை வலிமையானவன் என்று நினைத்தால் இமயமலையையே அசைக்கும் வலிமை உனக்கு வந்து சேரும். உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக தன்மையை நீ உணர மறுக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வெற்றியை நீயே தள்ளி போடுகிறாய். இந்த உலகம் உன்னை பார்த்து பல கதைகளை சொல்லும். உன் தோல்விகளை வைத்து உன்னை எடை போடும். ஆனால் உன் ஆன்மாவின் ஆழத்தில் நீ யார் தெரியுமா? நீ ஒரு தூய்மையான, அழிவற்ற, எதற்கும் அஞ்சாத சக்தி. விண்வெளியில் இருக்கும் நட்சத்திரங்கள் கூட உன் கட்டளைக்கு கீழ்ப்படியும் வல்லமை கொண்டவை. ஆனால் அந்த வல்லமை எப்போது வெளிப்படும் தெரியுமா? உன்னை நீ முழுமையாக நம்பும் அந்த ஒரு வினாடியில் மட்டுமே. உன் உடம்பு ஒரு கருவி, உன் அறிவு ஒரு கருவி. ஆனால் நீயோ இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி. கடல் அலையை விட கடல் பெரியது என்பார்கள். ஆனால் கடல் அலைக்குள் இருப்பது அதே கடல் நீர்தான். நீயும் அந்த பரம்பொருளின் ஒரு அம்சம்தான். உனக்கு ஏன் பயம்? எதற்கோ தோல்வி? இனி ஒருபோதும் என்னால் முடியாது என்று சொல்லாதே. என்னால் எல்லாம் முடியும் என்று கர்ஜி. ஏனெனில் உனக்குள் இருக்கும் அந்த ஆன்ம ஒளி ஒருபோதும் அணையாது. உன் பலவீனங்களை தூக்கி எறிந்துவிட்டு உன் பலத்தை ஆயுதமாக ஏந்து. நீ யார் என்பதை இந்த உலகிற்கு உன் செயல்கள் மூலம் நிரூபித்துக் காட்டு. பயத்தை எதிர்கொள். வாழ்க்கையில் உன்னை துரத்தும் பிரச்சனைகளைக் கண்டு நீ இன்னும் எத்தனை காலம் ஓடப்போகிறாய்? ஒரு மூலையில் போய் ஒளிந்து கொண்டால் உன் கவலைகள் உன்னை விட்டுவிடுமா? இல்லை. நீ ஓட ஓட உன்னை துரத்துவதுதான் இந்த உலகத்தின் நியதி. இங்கேதான் சுவாமி விவேகானந்தரின் அந்த வாழ்க்கை ரகசியம் உனக்கு தேவைப்படுகிறது. காசியில் அவர் நடந்து சென்றபோது ஒரு பெரிய குரங்கு மந்தை அவரை துரத்தியது. அவர் பயந்து ஓடினார். குரங்குகள் இன்னும் வேகமாக கத்திக்கொண்டு துரத்தின. அப்போது ஒரு முதியவர் உரக்கச் சொன்னார், நில், அந்த விலங்குகளை எதிர்த்து நில். விவேகானந்தர் சட்டென்று திரும்பினார். பயத்தை உதறிவிட்டு அந்த குரங்குகளை நேருக்கு நேராக பார்த்தார். அடுத்த வினாடி அவரை துரத்திய அத்தனை குரங்குகளும் சிதறி ஓடின. உன் வாழ்க்கையும் அந்த குரங்கு மந்தையைப் போன்றதுதான். உன் வறுமை, உன் கடன், உன்னை சுற்றியிருக்கும் எதிரிகள், உன் மனதில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை, இவையெல்லாம் குரங்குகள். நீ பயந்து ஓடும் வரை அவை உன்னை வேட்டையாடும். நீ எப்போது திரும்பி நின்று வா பார்த்து விடலாம் என்று சவால் விடுகிறாயோ, அன்று உன் அத்தனை பிரச்சனைகளும் வால் சுருட்டி கொண்டு ஓடிவிடும். விவேகானந்தர் கூறுகிறார், பயமே மரணம், பயமின்மையே வாழ்க்கை. நீ பயந்து சாவதை விட துணிந்து நின்று போராடி மடிவது மேலானது. ஏனென்றால் பயம் என்பது ஒரு மாயை. அது இருட்டில் இருக்கும் கயிறை பார்த்து பாம்பு என்று நினைப்பதைப் போன்றது. அறிவென்னும் விளக்கை ஏற்று பயத்தை நேருக்கு நேராகச் சந்தி. எதற்கும் அஞ்சாதே. உலகமே இடிந்து உன் தலைமேல் விழுந்தாலும் நான் இருக்கிறேன் என்று உன் உள்மனதிடம் சொல்.
ஒரு மனிதன் எப்போது தோற்கிறான் தெரியுமா? அவன் எதிரியிடம் வீழும்போது அல்ல, அவன் பயத்திற்கு அடிமையாகும் போதுதான். உன் பயத்தின் கண்களைப் பார், அது நடுங்கும். உன் துணிச்சலின் முன்னால் எந்த சவாலும் தற்கொலை செய்து கொள்ளும். இனி உன் அகராதியில் பயம் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. நீ ஒரு நெருப்புப் பிழம்பு. உன்னை தொட நினைக்கும் பயம் கருகிப் போகட்டும். இன்று முடிவெடு, எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று. எவன் ஒருவன் மரணத்தை கூட சிரித்துக் கொண்டே சந்திக்க தயாராக இருக்கிறானோ அவனுக்கு இந்த உலகம் அடிபணியும். 7. உன் பயத்தை நீ துரத்தாதே. உன் பயம் உன்னை கண்டு ஓடட்டும். தோல்வியை கொண்டாடு. தோற்றுவிட்டாய் என்று யாராவது உன்னை கேலி செய்கிறார்களா? இவ்வளவுதான் உன் திறமையா என்று உன்னை பார்த்துச் சிரிக்கிறார்களா? அந்த சிரிப்பை உனக்கான எரிபொருளாக மாற்றிக்கொள். சுவாமி விவேகானந்தர் ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்கிறார். 1000 முறை தோல்வி அடைந்தாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய். இங்கே பலரும் முதல் முறை அடிபட்ட உடனே இது என் தலைவிதி என்று முடங்கிப் போய் விடுகிறார்கள். ஆனால் விதி என்பது உன் கைகளில் இருக்கிறது. தோல்வி என்பது நீ பலவீனமானவன் என்பதற்கு அடையாளம் அல்ல, நீ இன்னும் வலிமையாக மாற வேண்டும் என்பதற்கான அழைப்பு. விவேகானந்தரின் வாழ்க்கையில் அவர் கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான். ஒரு நாளில் நீ எந்த பிரச்சனையையும் சந்திக்கவில்லை என்றால் நீ தவறான பாதையில் செல்கிறாய் என்று அர்த்தம். அப்படியென்றால் உன் பாதையில் தடைகள் வருகிறதா? தோல்விகள் உன் கதவை தட்டுகிறதா? அப்படியானால் கொண்டாடு. ஏனென்றால் நீ சரியான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறாய். உன்னை செதுக்கும் ஒளிதான் அந்த தோல்வி. கல்லை சிலையாக மாற்ற உளி அடி தேவைப்படுவது போல உன்னை ஒரு மாமனிதனாக மாற்ற தோல்வி என்னும் அடி தேவைப்படுகிறது. தோல்வி கண்டு ஏன் அழுகிறாய்? விழுவது தப்பல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் தப்பு. ஒரு குழந்தை நடப்பதற்கு முன்னால் 100 முறை கீழே விழுகிறது. அந்த 100 வீழ்ச்சிகளும் அந்த குழந்தையின் கால்களை வலிமையாக்குவதற்காகத்தான். உனக்கு வரும் தோல்விகளும் அப்படித்தான். உன் மனதை இரும்பாக மாற்ற வந்தவை. தோற்றுப்போன மனிதன்தான் வெற்றியை முழுமையாக ரசிக்க முடியும். எவன் ஒருவன் இருட்டை பார்த்திருக்கிறானோ அவனுக்குத்தான் வெளிச்சத்தின் அருமை தெரியும். எனவே இனி உன் தோல்விகளை மறைக்காதே. நான் தோற்றேன், ஆனால் அதிலிருந்து இதை கற்றுக்கொண்டேன் என்று மார்தட்டிச் சொல். வெற்றி என்பது ஒரு இலக்கல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் தோல்விகள் தான் உனக்கு வழிகாட்டும் மைல்கற்கள். விவேகானந்தர் சொன்னது போல, வெற்றியோ தோல்வியோ உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. கடல் அலைகள் ஓய்வதே இல்லை, அதனால்தான் அது கடலாக இருக்கிறது. நீயும் ஒரு அலை போல தொடர்ந்து அடித்துக் கொண்டே இரு. ஒரு நாள் அந்த வெற்றி என்னும் கரை உனக்கு முன்னால் மண்டியிடும். தோல்விக்கு அஞ்சாதே, அதை உனக்கு அடிமையாக்கு. அந்த ஒரு லட்சியம். இங்கே பலருக்கு இருக்கும் மிகப்பெரிய வியாதி என்ன தெரியுமா? காலையில் ஒரு கனவு, மாலையில் ஒரு ஆசை. இன்று ஒரு வேலையை தொடங்குவார்கள், நாளை வேறொன்றை தேடி ஓடுவார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தர் வெற்றிக்காகச் சொன்ன அந்த ஒற்றை வரி மந்திரம் உன் காதுகளில் எப்போதுமே ஒலித்துக் கொண்டிருக்கட்டும். ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒரு லட்சியத்தையே உங்கள் வாழ்க்கையாக ஆக்குங்கள். அதை பற்றியே எப்போதும் சிந்தியுங்கள். அதையே கனவு காணுங்கள். அந்த லட்சியத்திலேயே வாழுங்கள். உன் மூளை, உன் தசைகள், உன் நரம்புகள், உன் உடம்பின் ஒவ்வொரு அணுவும் அந்த ஒரு லட்சியத்தால் நிறைந்திருக்கட்டும். மற்ற எல்லா சிந்தனைகளையும் குப்பையில் தூக்கி எறி. இதுதான் வெற்றி அடைவதற்கான ஒரே வழி. நீ ஏன் இன்னும் சாதாரணமானவனாகவே இருக்கிறாய்? ஏனென்றால் உன் கவனம் சிதறி கிடக்கிறது. ஒரு கண்ணாடியை சூரிய ஒளிக்கு நேராக வைத்தால் அது காகிதத்தை எரித்துவிடும். ஆனால் அதே கண்ணாடி அசைந்து கொண்டே இருந்தால் எதையும் செய்ய முடியாது. உன் கவனத்தை அந்த சூரிய ஒளியைப் போல குவியப்படுத்து. என்னால் இதுவும் முடியும், அதுவும் முடியும் என்று குதிப்பவன் எதையும் சாதிக்க மாட்டான். இதை முடிக்காமல் விடமாட்டேன் என்று வெறி பிடித்தவன் மட்டுமே வரலாற்றில் இடம் பிடிப்பான். விவேகானந்தர் கேட்டார், உன் இதயம் துடிக்கிறதா? உன் லட்சியத்திற்காக உன் ரத்தம் சூடாகிறதா? இல்லை என்றால் நீ இன்னும் வாழத் தொடங்கவில்லை என்று அர்த்தம். ஒரு சாதாரண மனிதனுக்கும் சாதித்த மனிதனுக்கும் இடையே இருக்கும் ஒரே வித்தியாசம் ஏகாக்கிரதா, அதாவது ஒருமுனைப்பட்ட கவனம். நீ படிப்பதோ, வேலை செய்வதோ, அல்லது ஒரு தொழிலை தொடங்குவதோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதில் உன் உயிரை கொடு. உலகம் உன்னை பைத்தியக்காரன் என்று சொல்லும் வரை உழைத்துக் கொண்டே இரு. ஞாபகம் வைத்துக்கொள், பாதி வழியில் திரும்புவதற்கு நீ ஒன்றும் கோழை அல்ல. நீ தொடங்கிய காரியத்தை முடித்தே தீர வேண்டும். உன் லட்சியத்தை நோக்கி நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு பேரணியைப் போல இருக்கட்டும். உனக்கு முன்னால் 1000 தடைகள் வரலாம், லட்சக்கணக்கானோர் உன்னை தடுக்கலாம். ஆனால் உன் கவனம் அந்த அர்ஜுனனின் அம்பை போல இலக்கை மட்டுமே பார்க்கட்டும். செய் அல்லது செத்து மடி என்பது பழைய காலம். விவேகானந்தரின் வழி வெல்லும் வரை நில்லாத உழை. அந்த ஒற்றை வெறி உனக்குள் இருந்தால் இந்த உலகமே உனக்கு கை கட்டி வேலை செய்யும். உனக்கு நீயே துணை. இன்னும் எத்தனை காலம் மற்றவர்கள் வந்து உன்னை காப்பாற்றுவார்கள் என்று காத்துக் கொண்டிருக்கப் போகிறாய்? யாரோ ஒருவன் வந்து உன் கையை பிடித்து வெற்றி கரைக்கு அழைத்துச் செல்வான் என்று நினைக்கிறாயா? யாராவது உனக்கு வாய்ப்பு தருவார்கள், உன் வறுமையை மாற்றுவார்கள் என்று காத்திருந்தால் உன் வாழ்நாள் முழுவதும் நீ ஒரு பிச்சைக்காரனாகவே இருக்க வேண்டியதுதான். சுவாமி விவேகானந்தர் உன் முகத்தில் அறைந்து சொல்கிறார், உதவி வெளியே இருந்து வரும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதே.
எல்லா உதவியும் உனக்குள்ளே இருக்கிறது. நீ ஒரு தனிப்படை. உனக்கு நீயே தலைவன். உனக்கு நீயே சேவகன். நீ உன்னை கைவிட்டால் இந்த பிரபஞ்சமே உன்னை கைவிடும். நீ உன்னையே நம்பாத போது வேறொருவன் உன்னை எப்படி நம்புவான்? கடவுள் கூட தன் காலால் நடப்பவனுக்குத்தான் வழிகாட்டுகிறார். ஊன்றுகோல் தேடுபவனுக்கு அல்ல. உன்னை தூக்கிவிட யாராவது வருவார்கள் என்று கீழே விழுந்து கிடக்காதே. அந்த இடமே உனக்கு சமாதியாகிவிடும். உன் கைகளைப் பார், உன் கால்களைப் பார், உன் மூளையைப் பார். இவைதான் உன் சொத்துக்கள். உன் முதுகெலும்பு நேராக இருந்தால் உனக்கு எதற்கு இன்னொருவரின் தோள்? பலவீனமானவர்கள்தான் துணையை தேடுவார்கள். பலமானவன் தனக்கான கூட்டத்தை அவனே உருவாக்குவான். விவேகானந்தர் சொன்னார், உன் பாதையை நீயே செதுக்கு. அடுத்தவன் போட்ட பாதையில் நடந்தால் நீ வெறும் வழிப்போக்கன். உனக்கான பாதையை நீயே உருவாக்கினால் நீதான் இந்த உலகத்தின் வழிகாட்டி. உலகம் உன்னை தனிமைப்படுத்தினால் பயப்படாதே. சிங்கங்கள் எப்போதுமே தனித்துதான் நடக்கும். ஆடுகள்தான் கூட்டமாக தெரியும். உனக்குள்ளே ஒரு மாபெரும் சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எழுப்பு. என்னால் முடியும் என்று நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் ஆன்மா விழித்துக் கொள்கிறது. யாராவது உதவுவார்களா என்று நீ ஏங்கும் ஒவ்வொரு முறையும் உன் ஆற்றல் செத்துப் போகிறது. இன்று முடிவெடு. என் கண்ணீரை நானே துடைத்துக் கொள்வேன். என் வெற்றியை நானே செதுக்குவேன். உன் வாழ்க்கை போரில் உனக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் நீ மட்டும்தான். அந்த ஆயுதத்தை கூர்மையாக்கு. உனக்கு நீயே துணையாக நின்றால் இந்த அகிலமே உன் காலடியில் மண்டியிடும். இறுதி அறைகூவல். இவ்வளவு நேரம் நீ கேட்டது வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் ஆன்மாவை தட்டி எழுப்பும் சவுக்கடி. இப்போது உன் முன்னால் 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, இந்த வீடியோ முடிந்ததும் பழையபடி என்னால் முடியாது, என் நேரம் சரியில்லை என்று புலம்பிக் கொண்டு அதே இருட்டு அறையில் முடங்கிக் கிடப்பது. இன்னொன்று, சுவாமி விவேகானந்தர் காட்டிய அந்த நெருப்பு பாதையில் இறங்கி நான் சாதிக்கப் பிறந்தவன் என்று உலகிற்கு நிரூபிப்பது. எது உன் வழி? விவேகானந்தர் முழங்குகிறார், எழுமின், விழுமின், குறிக்கோளை எட்டும் வரை நில்லாது உழைமின். இந்த நொடியிலிருந்து உன் சோம்பேறித்தனத்திற்கு சமாதி கட்டு. உன் பயத்திற்கு தீ மூட்டு. நீ யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. சூரியன் உதிக்க யாராவது அனுமதி கேட்கிறார்களா? கடல் அலை எழ யாரிடமாவது உத்தரவு வாங்குகிறதா? அப்புறம் ஏன் நீ மட்டும் உன் வெற்றியை தொடங்க ஒருத்தன் வருவான் என்று காத்திருக்கிறாய்? உன் இரத்தத்தின் ஒவ்வொரு துளியிலும் தன்னம்பிக்கை கொதிக்கட்டும். என்னால் முடியும் என்ற மந்திரத்தை உன் மூச்சுக்காற்றாக மாற்று. ஞாபகம் வைத்துக்கொள், வரலாறு என்பது வேடிக்கை பார்ப்பவர்களால் எழுதப்படுவதில்லை. களத்தில் இறங்கி போராடுபவர்களால் மட்டுமே எழுதப்படுகிறது. நீ ஒரு சாதனையாளனாகப் போகிறாயா அல்லது வெறும் பார்வையாளனாகவே சாகப் போகிறாயா? இன்று நீ எடுக்கும் முடிவுதான் உன் தலைமுறையின் தலையெழுத்தை மாற்றப் போகிறது. உனக்குள் இருக்கும் அந்த மகாசக்தி விழித்துக் கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் உன்னை தடுக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை.